அஸ்ஸலாமு அலைக்கும். ஐசா கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க நம்ம புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாவை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த துவையல் நீங்கள் சிக்கன் குழம்புக்கு சாப்பிட்லாம், மட்டன் குழம்புக்கும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பித்தத்துக்கு நல்லது, பாதம் வெடிப்புக்கெலாம் நல்லது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும் தேங்காவை வதக்கிட்டு அது கூடயே 3 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். 3 பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயில் வதக்கியிருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா இதோட சேர்த்து உளுந்தம்பருப்பு கூட 2 டீஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது. தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டோன்னா கெட்டு போகாது. பச்சையாக போட்டோன்னா சீக்கிரம் ஊசி போயிடும். அதுக்காக தான் நல்லா வதக்கி பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காவை இதை போட்டு இஞ்சி பூண்டுலாம் இப்போ நம்ம எடுத்துப்போம். எடுத்து வச்சுட்டு அடுத்து அரைக்கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதோட நீங்கள் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிற கொத்தமல்லி தலையை மட்டும் நம்ம மேலே டெக்கரேஷனுக்கு தூவி விடுற மாதிரி கட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தண்டை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த தண்டெல்லாம் அந்த புதினா துவையல் அரைக்கும் போது அந்த தண்டை எடுத்து போட்டு அரைச்சிட்டிங்கன்னா, வதக்கி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். துவையல் நல்லது. கொத்தமல்லி புதினா துவையல் நல்லது உடம்புக்கு. நீங்கள் வாரத்தில் 2 ட்ரிப்பு இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் நான் இப்போ தாளிக்கலை. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா இன்னும் சாதத்தில் போட்டு பெரட்டி நீங்கள் அப்பளம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், இல்லை முட்டை ஆம்லெட் போட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதையும் நல்லா வதக்கிக்கிட்டோன்னா நமக்கு சட்னி கெட்டு போகாது. வதக்கி எடுத்துக்கலாம். தண்டுலாம் போட்டிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி தண்டு தான் அது. வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு லெமனோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் புளி. ஏன்னா அரைக்கட்டு கொத்தமல்லி புதினா ஒரு கை போட்டிருக்கேன். லெமன் சைஸு புளி, நம்ம வறுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகா, தேங்காய், இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். வதக்கி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா தாளிச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் தாளிக்கலை. நாங்கள் கறி குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன், அதனால் தாளிக்கலை. நீங்கள் சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். வாங்க அரைச்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.